Good evening, students. Branch accounts. Today our topic is branch account. Branch account theoryயும் ரெண்டு சம்மும் இப்போ பார்க்கலாம். First, branch account meaning. The dictionary meaning of the word branch is any subordinate division of a business or subsidiary shop or office, etc. A branch account is an account prepared by the head office to record all the transactions to its branch office. The parent establishment is known as head office and its offshoots are termed as branches. Branch accountல objectives and types, methods இந்த தியரியில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. பிரான்ச்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரான்ச் இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ சென்னையில் ஹெட் ஆஃபீஸ்னா அதோடைய பிரான்ச்சஸ் வேறு ஊர்லலாம் இருக்கும். இப்போ எப்படி அதுக்கான சம் போடுறது எல்லாமே பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ்ஸ் இதில் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் வந்து டிபெண்டன்ட் பிரான்ச், இண்டிபெண்டன்ட் பிரான்ச், ஃபாரின் பிரான்ச் 3 இருக்கு. அடுத்து எக்ஸைஸ் ப்ராப்ளம். பிரான்ச் அக்கௌண்ட்ல எக்ஸைஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ். அதில் டெப்டார் சிஸ்டம் பற்றி பார்க்குறோம். பாருங்க சம் பாருங்க. குட் லக் லிமிடெட் ஓப்பன் எ பிரான்ச் 1195 at Calcutta. The following information prepare branch account. இப்போ particulars கொடுத்துருக்காங்க. Goods sent to branch 50,000. Sales cash sales வந்து 20,000. Credit sales வந்து 36,000. மொத்தம் 56,000. Cash received from debtors 32,000. Discounted allowed to them. இந்த discount வந்து branch accountல இந்த 600 வந்து அக்கௌண்ட்டுக்கு வராது. அக்கௌண்ட்டுக்கு வந்து இது வராது. அடுத்து கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ் 7,000. ஸ்டாக் ஆன் 31/12/95 8,000. ஸ்டாக் ஆன் 31/12/95. டெப்டாஸ் ஆன் 31/12/95 3,400. இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் போட போகிறோம். மொதல் ஹெட்டிங் கல்கத்தா பிரான்ச் அக்கௌண்ட். பர்டிகுலர்ஸ் rupees, particulars rupees, debit credit side. First debit side, do gets goods sent to branch. goods எவ்வளவு 50,000. அந்த 50,000 இங்கே போட்டிருக்கோம். அடுத்து to cash sent to branch. cash எவ்வளவு cash இது பண்ணியிருக்கோம் 7,000. இது ரெண்டும் இந்த சைடு வரும் டெபிட் சைடு. கிரெடிட் சைடு பாருங்க பை பேங்க். பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எவ்வளவு 20,000. கிரெடிட் சேல்ஸ் வராது. கிரெடிட் சேல்ஸ் வராது. ஆனால் டெப்டாஸ் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் 32,000 இது வரும். அப்போ கேஷ் சேல்ஸும் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் 32,000 வரும். கேஷ் சேல்ஸ் 20,000. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் 32,000. ரெண்டையும் சேர்த்தா 52,000. பை பேலன்ஸ் கேரி டவுன். லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது? ஸ்டாக் வந்து 8,000. டெப்டாஸ் வந்து 3,400. 8,000 3,400. இப்போ இதெல்லாம் கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணுறோம். பண்ணால் 63,400 வருது. இப்போ அப்படியே இந்த 63,400 இங்கே போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இருக்குது. 50,000 7,000. ஸோ 57,000. 63லேருந்து 63,400லேருந்து 57,000 லெஸ் பண்ணோன்னா 6,400 வருது. இதுதான் வந்து ப்ராஃபிட். இதை வந்து என்ன எழுதுனா ஜெனரல் P&L அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். BAFனா பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வந்துச்சு 6,400. இதுதான் இப்போ ஆன்சர் ப்ராஃபிட்டு. ஓகே தேங்க்யூ. பிரான்ச் அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். பிரான்ச் அக்கௌண்ட்டில் பாருங்கள். RN Swamy and Co have opened a branch at Neyveli. The following in a transaction between the head office and the branch. June 30, 1996. Stock at branch on 31st July 95 3,000 rupees. Goods supplied to branch during the year 48,000. Salaries 2,400. Rent 720. Telephone 200. Remittance received from bank 55,000. Stock on 30th June 1996 2,500. Balance of petty cash 20.
இப்போது பேலன்ஸ் ஆஃப் பெட்டி காசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல் த பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ் ஸோ பிரான்ச் அக்கௌண்ட் இன் ஹெட் ஆஃபீஸ் புக். இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதுகிறோம், நெய்வேலி பிரான்ச் அக்கௌண்ட். டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. பர்டிகுலர்ஸ் டெபிட் சைடு எழுதுகிறோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டாக். ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு? 3000. 3000 இங்கே எழுதிட்டோம். அடுத்து குட்ஸ் சப்ளைட் டு பிரான்ச் 48,000 இங்கே இருந்துச்சு. குட்ஸ் சப்ளைட் 48,000 அப்படியே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் இருக்கிற இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு, குட்ஸு, அப்புறம் இந்த எக்ஸ்பென்சஸ் 2400, சேலரிஸ் 2400, ரெண்ட் 720, அடுத்து டெலிஃபோன் 200, பெட்டி எக்ஸ்பென்சஸ் 300. இது எல்லாமே டெபிட் சைடு வந்துடும். கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா பை பேங்க் ரெமிட்டன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க் 55,000, டு பேலன்ஸ் கேரிட் டவுன் ஸ்டாக் 2500, டு பேலன்ஸ் பை பெட்டி கேஷ் 20. இது மட்டும்தான் கிரெடிட் சைடு வரும். இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 57,520. அதை அப்படி இந்த சைடு எழுதிடுறோம். எழுதிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் வருது 2,900. இது வந்து ஜெனரல் P&L அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். இப்போ இந்த பிரான்ச்சில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 2,900. தேங்க்யூ.